காரணமாக அதை தேங்காய் வெட்டி முறிக்கிறோம், பேய் ஓட்டுற மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதை சத்தம் இல்லாமல் சொன்னால் நல்லா இருக்குமா? பேய் பயப்படுமா? அது மந்திரங்கிறது 3 வகையாக பயன்படுத்தணும். மந்திரத்தை என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் இது வரலையும் படிச்சிருக்கீங்களா? மந்திரம் 3 வகையாக பயன்படுத்தணும். 1 மானசம், 2 உபஞ்சு, 3 வாசகம். அதாவது மானசங்கிறது மனசை நாவில் தொட்டும் தொடாமல் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி ஜபிக்கிறது. சரிங்களா? உதாரணத்துக்கு பகவதி யந்திரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் அர்ச்சனை இதுகளெல்லாம் மானசகமாக பயன்படுத்தணும். அடுத்தது உபஞ்சுங்கிறது தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படி செய்யணும். யாருக்கு? நம்ம என்ன செய்கிறோங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது செய்யணும், ஜெபித்தல். இதற்கு மந்தம்னு பேர் சொல்லுவார்கள். சரி, மந்தமா. அடுத்தது வாசகம், அருகில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும்படி செய்தல். அந்த கோயில் பூசாரிகள்லாம் கோயிலில் அர்ச்சனை பண்ணையில் என்ன பண்ணுவாங்க? சத்தமாக சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த விதத்தில். உதாரணமாக இந்த தேங்காய் வெட்டி முறிக்கிறோம், பேய் ஓட்டுற மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதை சத்தம் இல்லாமல் சொன்னால் நல்லா இருக்குமா? பேய் பயப்படுமா? அதுகளெல்லாம் பெறணும். உங்கள் மனசுக்கு இந்த உதாரணம் முகவசியம் உண்டான யந்திரம், அப்போ அதை என்ன பண்ணணும்? மானசீகமாக சொன்னால் போதும்.